மாங்காய் தேங்காய் மல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்பாங்களா? அதுக்கு தேங்காய் அரை மூடி, மாங்காய் வந்து புளிப்பை பொறுத்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு அரை மாங்காய் எடுத்திருக்கேன். புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால. புளிப்பு நிறையா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. அதோட வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன், 3 பச்சை மிளகாய், மல்லி கொஞ்சம், கருவேப்பிலை 2 கொத்து, பூண்டு 3 பல், இஞ்சி தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு நல்லா தோல் சீவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதை எடுத்துக்கிட்டேன். எல்லாம் சேர்த்து போட்டுட்டு அது கூட உப்பும் போட்டு அரைச்சி எடுத்தால் அட்டகாசமான சட்னி ரெடி. இதுக்கு நீங்கள் வேணும்னா தாளிப்பு கொடுத்துக்கலாம், இல்லை தாளிப்பு இல்லாமல் வச்சுக்கலாம். நான் நிறைய டைம் என்ன பண்ணுவேன்னா, இந்த தேங்காய் சட்னி, இந்த மாங்காய் சட்னி இதுகளுக்கெல்லாம் வந்து தாளிக்கலாம் மாட்டேன். அப்படியே வச்சு எங்களுக்கு பழக்கம், சாப்பிட்டு பழக்கம். ஏன்னா ஆயிலுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிக்கிறோமோ நல்லதுன்னு சொல்லிட்டு அப்படி விட்டுறது. சப்போஸ் உங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் தாளிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாளிச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு, இப்போ நல்லா கொஞ்சம், அதாவது ரொம்ப நைஸாகவும் அரைக்காமல், கொஞ்சம் ரொம்ப குறகுறப்பாகவும் இல்லாமல் அரைச்சி ஒரு பதமாக எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி செய்யும்பொழுது இது சட்னியாக இருக்கும். இதே துவையலைனா கொஞ்சம் குறகுறன்னு அரைச்சிக்கலாம். டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.